ஜமீன். இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம், ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு. நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் 10,035. இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க? தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லிடணும். இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. குறை இருந்தா சொல்லிருங்க. தாய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க. தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே. நெசமா? நெசமா ராசா? சத்தியமா? சத்தியமா ராசா? நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணாவது கட்டிலே, ரெண்டு மூணாவது தொட்டிலே. புதிய தத்துவம் 10,036. வண்டி எடுப்பா. வணக்கம். இப்பொழுது சாப்பிடலாம். உண்மை காவலன் நான், மெய்க்காவலன். அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை. புடியா எப்பவும் பால் வடிகிற நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல? கொஞ்சமா? ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது. ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லைங்கிற வருத்தமோ என்னமோ. மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, உனக்கு அப்பாவும் கூட. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, நான் உனக்கு அப்பா கூட. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன பொழந்துருவோம் படவாப்பா. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா பொழந்து விடுவோம் படுவா. யார பாத்திரா சொன்ன? கூறுகட்ட தக்காளி. என்னங்க நம்ம மக மார்த்தாண்டா நில். இந்த ஊரை தான் பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க. என்னையும் ஏன் பழைய குப்பை வழக்கத்தில் விடுறீங்க? எதை பழைய குப்பைங்கிற? நான் நடக்கும் போதெல்லாம் இவர் கை தட்டுறதும் இவங்க எல்லாம் பூத்து வரதும். சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி, இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும். நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீ. தத்துவம் 10,038. அவன் நிலாவுக்கு போறான், செவ்வாய்க்கு போறான். என்ன எங்க போக விட்டுருக்கீங்க? பாத்ரூம் போறதுக்கு 10 பேர், பல்லு வளர்க்கறதுக்கு 10 பேர், வேட்டி கட்டுறதுக்கு 10 பேர். வேஷ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நானும் உன்ன மாதிரி வேஷ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டினேன் கட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, உடனே கட்டிட்டேனே. வேஷ்டியாவா? தாலிய. வேஷ்டியா முக்கியம். ராஜாராணிக்கு வைகரை வணக்கங்கள். நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங். ராணி, டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில் வச்சுக்கோங்க. இந்த கிளியோபட்ராவுக்கு தெரியாத ரகசியம், இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு? இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க? இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க. சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்னை நாடு கடத்திடுவேன். என்ன நாடு கடத்துங்களேன், சந்தோஷமா போறேன். மார்த்தாண்டா, அப்படி எல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுடா கண்ணு. சரி விடு மார்த்தாண்டா. ஊர் எல்லையை தாண்டி
குருகுலத்துல படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துரு. காட்டு பண்ணி வாகனம் தயாரா? நிறுத்துங்க. டேய், நான் தான் பூவை தூவ கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பூ போடாதீங்க, போடாதீங்க. ம். வரவேற்போ வரவேண்டும் வரவேற்போ வரவேண்டும். அடி போற்றும் யாமே அடியார்கள் நீ படிக்காமல் பேரார் படிப்பார்கள். வரவேற்போ வரவேண்டும் வரவேற்போ வரவேண்டும். ஏய், என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம் சின்னராசா. ஏவதேரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு. கத்து கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலகம் சுத்திர திசை மாறினால் மாறும், ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டோம். எங்க அப்பா மாற விட்டாதானே. மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழ்வும் விவசாயத்துறை. இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா. படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க, ஜமீனுக்கு நன்றியா கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம். சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா தான். முத்து முத்தா முத்து முத்தா. என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மத்தபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்ன்னு காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு அப்படி குசம் புழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகழ்றாங்க, ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூடயும் சரிசமமா பழகலாம் நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு புகழ்றீங்களே. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறது இல்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறது இல்ல. நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு? டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்கோங்க. நானே பெரிய ஜால்ரா, இன்னொரு பெரிய ஜால்ராவா இருக்கீங்களே. உடம்பு இப்படி வளர்த்து வச்சுட்டு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே. சரக்கே இவ்வளவுதானா இல்ல வெறும் நீர் உடம்பா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான், அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான். ஆனா அவன் தலைமுடியில மாத்திரம் கைய வச்ச அவ்வளவுதான். டக்குன்னு அதை முதலே சொல்லக்கூடாது. மார்த்தாண்டா, முடி 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 முடிய முடி வேண்டாம், முடி முடிய. நீ என்ன திருப்பி அடிக்கணும்னு தான் உன் தலைமுடிய நான் பிடிச்சேன். நீ என்னை விட பலசாலி, அனுபவசாலி.
ஏன் தினம் தானே என்கிட்ட அடி வாங்கி சாகுற? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒரு படி அரிசி ராசா. தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி கொடுப்பாங்க ராசா. நான் அடிக்கிற அடிய நீங்க தாங்குவீங்க ராசா. ஆனா எங்க குடும்பம் பசிய தாங்காது ராசா. விஜயபுரத்து ராஜாவுக்கும் ராணிக்கும் எங்க செம்மேடு ஜமீனின் நமஸ்காரம். முறை இவர் செம்மேடு ஜமீன்தார். 60 தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடு ஜமீனுக்கும் தான் சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பிரதாயம் மாறி போகாம இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த 6 வருஷம் கழிச்சு செம்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய உங்களுக்கு முன்னால நம்ம மருமகளா நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். செம்மேடு பொண்ணு கன்னிமாடத்துல வளர்ந்த பொண்ணு, தெய்வீகமான பொண்ணு. சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுது. ஆனா நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்துல நிச்சயிக்கப்படுது. சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான். ஆனால் சொர்க்கம் வேறு, விஜயபுரம் வேறு. புதிய தத்துவம் 1040. மணப்பொண்ணு வரட்டும். நான் உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, பேசு மார்த்தாண்டா. பேசட்டும் பேசட்டும். வா. உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம், வைரம், முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக அது அது மாத்திரம் சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. வாவ் 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 வாவ். ஒத்த கால்ல குதி. வாவ் 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 வாவ். அப்படியே போ. வாவ் 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 வாவ். ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மை டியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்ச விட்டு அது பரம்பரை முடிச்சு.
கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மைடியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மைடியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? ம். அப்பா திவான், மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. ம். மார்த்தாண்டா, அம்மா பிறந்ததுல இருந்து உனக்கு குறையே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உன் காலு தரையில படாம வளர்த்துட்டோம். உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுங்கிறதுக்காக அடக்கமான பொண்ணா பாத்துட்டோம். இதெல்லாம் உனக்கு துரோகமா தெரியுதாடா கண்ணா? அதனாலதான் எங்களை விட்டு பிரிஞ்சு போக துணிஞ்சிட்டியா? அம்மா உங்களை விட்டு ஓடி போகணும்னு நான் நினைக்கல. என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஏமா இத்தனை வருஷமா அப்பா உன்னோட சந்தோஷமா இருக்காருன்னா நீ அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட. அதே மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன? அடக்கமான பொண்ணு அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி புடிச்சு வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னதான் உலகம் தெரியாம வளர்த்துட்டீங்க. வரவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னமா தப்பு? பெத்தவங்க சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறத விட உன் மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும்பா. நான் 10 மாசம் சுமந்தேங்கிறதுக்காக உன்னை கஷ்டத்தை சுமக்க சொல்லல. நீ போ. போயிட்டு வாப்பா. போ. ரைட் ரைட். ஐயோ சின்ன ராசா, சின்ன ராசா, கும்பிடுறேங்க. என்னையா இது? கும்பிடுறேங்க. சரி ரயில் அடிக்க ஒரு டிக்கெட் கொடு. என்கிட்ட பணம் இல்ல. இதை ஐயோ வச்சுக்க. வேணாங்க, உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடையாதுங்க. ஆ. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு டிக்கெட் தந்தேன்னு ராசாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டிக்கெட்டை கிழிக்கிற மாதிரி என்ன கிழிச்சு போடுவாருங்க. சரி டிரைவர் வண்டி எடு. சரிங்க சின்ன ராசா. யோ நின்னுட்டா ஓட்ட போற? பரவாயில்லைங்க, நான் இப்படியே நிக்கிறேங்க. யோ எதிர்த்தாப்புல யாராவது வந்தா? வண்டி ஏறி சாகட்டுங்க. சின்ன ராசா நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? எனக்கு இதுதான் பிடிக்காது. ஏதுரியா? அப்பா என்ன? ஐயோ ராசா ராஜா ராசா. ஐயோ. வெளி உலகத்தை பார்க்கணும், வெளி உலகத்தை பார்க்கணும்னு நீ சொன்ன போதெல்லாம் நான் விளையாட்டுன்னு நினைச்சேன். எப்ப அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு நீ வெளியே கிளம்பிட்டியோ இனிமே உன்னை தடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நீ நினைச்ச மாதிரி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 40 நாள்ல நீ திரும்பி வந்துடணும். தினம் தினம் சாப்பிட்டாச்சுன்னு கடுதாசி எழுதி புறாகால்ல கட்டி அனுப்பு. 40 நாளைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் பொட்டியில் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பத்தலைன்னா அடுத்த பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். உன்னை காலையில எழுப்புறதுக்கு, பாத்ரூம் போக வைக்கிறதுக்கு, சாப்பிட வைக்கிறதுக்கு 20 பேர் அனுப்பிச்சிருக்கேன். பத்தலைன்னா அடுத்த பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். பல்லு விளக்கலைனாலும் பரவாயில்ல, குளிக்கலைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டுக்காக 10 லட்சம் தனியா அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் பாதுகாப்புக்கு செங்கோடனையும் அனுப்பி வைக்கிறேன். நான் எங்கேயும் போல, இங்கே இருந்துடுறேன். அப்ப நாளைக்கே உனக்கு கல்யாணம். இல்ல இல்ல நான் இப்பவே போறேன். ரைட் ரைட். நான் டிரைவரை பார்த்து வந்துடுறேன். நீதான் டிரைவரா? ஆமாங்க. உனக்கு ஒழுங்கா கண்ணு தெரியுமா? தெரியுங்க. இது எத்தனை? 1ங்க. இது எத்தனை? 3ங்க. ஒழுங்கா என் பையன் மார்த்தாண்டனை கொண்டு போய் சேர்த்தரணும். கவலைப்படாதீங்க யசமா,
வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொண்டு போய் கவுத்துறேங்கிறியா? இல்லைங்க ஏசமா, அலுங்காம குலுங்காம கொண்டு போய் சேர்த்துறேங்க. எனக்கு ஒரு ஆசை, யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டியே? ம்.